அடிச்சிருச்சே அடிச்சிருச்சே, இவ்வளோ சீக்கிரத்தில் இந்த அலாம் அடிச்சிருச்சே. அப்பாடா, காலையில் ஏந்திரிச்சதுலேருந்து எவ்வளோ வேலை. ஓகே, குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. சிக்கன் 65 அதுவும் செமையாக வந்திருக்கு. ஓகே, வேஸ்டான காய்கறி குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் உடனே ஒரு வீடியோ ரெடி பண்ணிடுவோம். அப்போ நம்ம சேனலில் போட்டுக்கலாம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு செடி வளர்ப்போம் சேனல். இன்னைக்கு என் வீட்டு காய்கறியோட வேஸ்ட்டு தான் என் செடிக்கு உரம். முட்டைத்தோல், பூண்டு தோல், வெங்காயத்தோல் எல்லாமே போடலாங்க, நல்லா வளரும். நீங்களும் உங்கள் செடிக்கு வீட்டில் வேஸ்ட் ஆகிற காய்கறி எல்லாம் போடுங்க, ரிசல்ட்டை பார்ப்பீங்க. என் சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. வீட்டில் இருக்க குப்பையை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கிளம்பிடலாம். எல்லோருக்கும் ஜெயிக்கிற காலம் வரும், புல் கூட தன் பூமியை பிளந்து வரும். வானம் மேலே பூமி கீழே, வாசனை நாட்கள் நடுவிலே. ஆதிக்க பிறந்தவன்டா இந்த விஐபி ஹனீஃப். ஹாய் ஹனீஃப், என்ன ஆச்சு? ஒரே அப்செட்டாக இருக்கீங்க. இல்லை சக்தி, ஆக்சுவலாக நேற்று ஏரியாவில் ரன்னிங் ஓடினேன், அதில் தோத்துட்டேன். அதான் ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது, ஃபீலிங்காக இருக்குது. விடுங்க ஜி, டிஃபிட்லாம் பார்த்து ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு நாள் நம்ம சக்ஸஸை பார்ப்போம். இதே போல் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி கண்டிப்பாக சக்ஸஸை பார்ப்பீங்க. சே, ஒரே எரிச்சலாக இருக்குது. ஹாய் பிரியா, என்னாச்சு இன்னைக்கு? எவ்வளோ வேலை பண்ணாலும் சின்னதாக ஏதாவது ஒரு வேலை பண்ணலன்னா அதில் இருக்கிற குறையை கண்டுபிடிச்சி பேசுகிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. நீங்கள் தான் பெரிய யூடியூபர் ஆச்சு. இன்றைக்கி நீங்கள் போட்ட வீடியோ கூட ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. யூடியூப்பில் வீடியோ போடுறேன், ஆஃபீஸ் வேலை பார்க்குறேன், வீட்டு வேலை பார்க்குறேன். ஏதாவது சின்னதாக மிஸ் பண்ணிட்டா அது ஒரு பெரிய குறையாக பேசுகிறாங்க. அந்த வீடியோவில் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம என்னத்தான் தேவையில்லாத குப்பையை செடிக்கு போட்டாலும் அந்த செடி அதில் இருக்கிற நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு வளர்ந்துகிட்டே இருக்கும். அதே போல் தான் நம்மளும் நம்ம லைஃப்பில் என்ன நடந்தாலும் பாசிட்டிவ் அப்ரோச்சோடு மூவ் ஆன் பண்ணணும். இவங்கள பாருங்கள், இவங்களுக்கும் லைஃப்பில் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது, இருந்தும் ஹாப்பியாக இருக்காங்க. நான் எல்லாருக்கும் சொல்கிற அட்வைஸ் ஒன்று தான். நம்ம எல்லோரும் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். சிஸ்டம் ஸ்லோ ஆச்சுன்னா என்ன பண்ணுறோம்? தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாம் நார்மலாக டெலீட் பண்ணாமல் ஷிஃப்ட் டெலீட் பண்ணுறோம். அதே போல் தான் லைஃப்பில் எல்லா ப்ராப்ளத்தையும் நார்மலாக டெலீட் பண்ணாமல் ஷிஃப்ட் டெலீட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. ஹே கைஸ், ஹாய். பிரேக் டைமில் ஒரு சின்ன அப்டேட்டு. நம்ம பக்கத்தில் மெரிட் கம்பெனி இருக்குல்ல, அங்கே டேலண்ட் ஷோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு தான் நிறைய டேலண்ட் இருக்குல்ல, ஸோ நம்ம குரூப் டான்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். எதில்? குரூப் டான்ஸில். இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, பாட்டிலே எடுத்து போட மாட்டேங்கிறாங்க. Yes. Wow. Yes. Yay. Wow. We an example. Need an example. We an example. Need an example.
நம்ம வீட்டில் இருக்கிற குப்பையை க்ளீன் பண்ணும்போது வீடு சுத்தமாக இருக்கும். நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற குப்பையை க்ளீன் பண்ணும்போது நம்ம வாழ்கிற இடம் சுத்தமாக இருக்கும். அதே போல் நம்ம மனசில் இருக்கிற அன்வான்ட் குப்பைகளை ரிமூவ் பண்ணும்போது நம்ம லைஃப் ஹாப்பியாக இருக்கும். நம்ம லைஃப் ஹாப்பியாக இருக்கிறதே பெஸ்ட் எக்ஸாம்பிள் தானே ஃப்ரெண்ட்ஸ்.